பேயின் மகன். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நாம ஒன்று யோசிச்சு வச்சிருப்போம், ஆனால் நடக்கிறது வேற மாதிரி நடக்கும். ரமாகாந்த் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தார். ரமாகாந்த் அப்புறம் ஆர்த்தியோட ஒரே ஒரு செல்ல பிள்ளை தான் சோனு. சோனுவுக்கு 5 வயசு. 2 பேரும் அவனை ரொம்பவே நேசிச்சாங்க. அவன் ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க வாழ்க்கை நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க ஊரை விட்டு ரொம்ப தூரம் ஒரு திருவிழாக்கு போனாங்க. ₹10 என்ன எடுத்தாலும் ₹10. வாங்க வாங்க, ₹10. வாங்க வாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, பானிபூரி, சுட சுட பானிபூரி. வாங்க சாப்பிடுங்க பானிபூரி. வாங்க வாங்க சாப்பிடுங்க, சுவையான பானிபூரி. கோல்குப்பாவும் இருக்கு, வாங்க வாங்க. இதான் முதல் தடவை உங்க நகரத்துக்கு வந்திருக்கோம். வாங்க வாங்க வாங்க. ராட்டாந்தூரி. இந்த ராட்டாந்தூரில நிலாவுக்கே போன மாதிரி இருக்கும். நிலாவை தொடணுமா? வாங்க 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 சார், வாங்க வாங்கம்மா. நட்சத்திரம் கிட்ட பேசணுமா? வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க. ரொம்ப கம்மியான விலையில டிக்கெட்டு. வாங்கம்மா வாங்க வாங்குங்க. வெறும் ₹20 தான். வாங்கம்மா வாங்க. ரொம்ப கம்மியான விலை ₹20. வாங்கப்பா வாங்க வாங்கம்மா. ராட்ன சுத்துறவரோட பேச்சை கேட்டு சோனுவுக்கு ரொம்பவே ஆசை வந்துச்சு. அப்பா, இவ்வளோ பெரிய ராட்டாந்தூரியை நான் பார்த்ததே இல்லை. அட, இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இங்க பார்க்கறதுக்கு. அப்பா, அது எல்லாத்தையும் நான் அப்புறமேல் பார்க்குறேன். முதல்ல இந்த ராட்டாந்தூரில் சுற்றுறேன். அட, இது ரொம்ப பெருசா இருக்குப்பா. இதுல சின்ன பசங்க போக கூடாது. நோ 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 நோ, இதில் தான் நான் உட்காருவேன். ஓகே, நானும் உங்க கூட வரேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அதில் உட்காந்தாங்க. ராட்னம் கீழே இருந்து மேலே போகும்போது அவங்க அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அதே ராட்னம் மேலேருந்து கீழே வரும்போது அவங்க சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் கடவுள் வேற ஏதோ நினச்சி வச்சிருந்தான். ராட்னம் மேலேருந்து கீழே வரும்போது திடீர்னு அது அருந்து விழுந்துருச்சு. அப்போ அங்கே எல்லா இடத்துலையும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. சில பேர் அந்த விபத்துலேயே இறந்து போயிட்டாங்க. ஆர்த்தி, ரமாகாந்த் 2 பேரும் அந்த விபத்துல இறந்துட்டாங்க. சோனு மயக்கம் போட்டிருந்தான். உடனே அங்க ஆம்புலன்ஸ் வந்து அவங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனாங்க. என்னோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. நாம சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சோனு எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டான். ஆனாலும் அவனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. டாக்டர் அவளை கேட்டும் அவனால அவங்க அப்பா அம்மா பேரை கூட சொல்ல முடியல. போலீஸ்காரங்களும் கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு நாள் சோனு என்ன நினைச்சானே தெரியல, அவன் யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் விட்டு போயிட்டான். பல மணி நேரம் வரைக்கும் அவன் பசி தாக்கத்துல நடந்து போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சோர்வடைஞ்ச ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துட்டான். அம்மா, அப்பா, நீங்கள் எங்கே போனீங்க? சீக்கிரமா வாங்கப்பா. பாருங்க, நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சுக்கிட்டே இருக்கேன். அவன் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அவனுக்கு அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரியே தோணுச்சு. அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா, ஆனா அங்க யாரும் இருக்கல. அவனுக்கு மறுபடியும் அப்படியே தோணுச்சு, அவனுடைய அம்மா அவனை கூப்பிடுற மாதிரி. அப்போ அவன் பார்த்தா அமையதெல்லாம் அவங்க அம்மா இருந்தாங்க. ஆனா அவங்க முகம் பார்க்க பயங்கரமா இருந்துச்சு. அதை பார்த்ததும் சோனு ரொம்பவே பயந்துட்டான். சோனு, இங்க பாருப்பா. பயப்படாத சோனு, நான் உன்னோட அம்மா தான். ஆனா அம்மா, உங்கள் முகத்துக்கு என்னாச்சு? இங்க பாருப்பா, நான் இப்போ உயிரோட இல்லை இல்லையா, அதனால தான் நான் பேயா மாறிட்டேன். ஆனா நீ இனிமே கவலைப்படக்கூடாது. இனி நீ கண்டிப்பா தனியா இருக்க மாட்ட. நான் இருக்கேன் உன் கூட. நான் பாத்துக்கிறேன் உன்னை நல்லபடியா. இன்னையிலிருந்து நீ அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கிட்ட தான் வாழணும். நான் ஒவ்வொரு நாள் இரவும் உன்கிட்ட வருவேன். ஆனா இத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு பக்கத்துல ஜனங்க ரொம்ப கம்மியா தான் போவாங்க. ஏன்னா ஜனங்க எல்லாருமே அங்க பேய் இருக்கு அப்படின்னு நம்பினாங்க. அணையில இருந்து சோனு அங்கேயே தங்குனான். அவங்க அம்மா ஒவ்வொரு நாள் நைட்டும் அவன் பக்கத்துல வந்து மாதிரியே அவனை பத்திரமா பாத்துக்கிட்டாங்க. அவனுக்காக சாப்பாடு செஞ்சாங்க. அவன் தலையில எண்ணெய் தடவுனாங்க. நைட்டு கதை சொல்லி அவனை தூங்க வச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட் நேரத்துல, அம்மா, நான் வெளியே விளையாண்டுக்கிட்டே இருந்தேன்ல, அப்போது ஒரு விசித்திரமானவங்க வந்தா. யாரு வந்தாங்க? தெரிலம்மா, நான் அவனை பார்த்ததே இல்லை. அவன் என்கிட்ட கேட்டான், இங்கே என் கூட யார் இருக்காங்கன்னு. நீ அவன்கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்லைம்மா, நான் ஒன்றும் சொல்லலை. அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தான். அவன் என்னை ஒரு மாதிரி கவனிச்சிட்டே இருந்தான். ஏற்கனவே அந்த பாலடைஞ்ச வீட்டில் தான் அந்த கொள்ளைக்காரங்க தங்கியிருந்தாங்க.
அவங்க தான் ஜனங்களுக்கு நடுவுல இங்க பேய் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அப்பதான் அங்க யாரும் வரமாட்டாங்கன்னு. உண்மையை சொல்லணும்னா தேஜா சின்ன சின்ன பசங்களை கடத்தி கூட்டிட்டு வந்து அவங்கள பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு இருந்தான். சோனுவை பார்த்ததும் தேஜாவுக்கு அவனையும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு நாள் காலையில தேஜா சோனுவோட வீட்டுக்கு போய் அவனை தூக்கிட்டு வந்தான். அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்த அதே அங்கிள் தானே நீங்கள்? எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். சோனு சொன்னதை கேட்டதும் தேஜா அவனை ஓங்கி அரைஞ்சான். என்ன இது அங்கிள் அங்கிள்னு சொல்லிக்கிட்டேன்? என் பேரு தேஜா. என்னை செல்லம்மா யமராஜனை கூப்பிடுவாங்க. நீயும் யமராஜனை கூப்பிடு. நல்லா காது திறந்து கேட்டுக்கோ. இனிமே இதான் உன்னோட வீடு. நீ இங்கே தான் வாழணும், இங்கே தான் சாகணும், புரியுதா? சோனு பார்த்தா அவனுடைய வயசுலயே அங்க நிறைய பசங்க இருந்தாங்க. அவங்க எல்லாரும் விடிஞ்சதும் எங்கேயோ போயிட்டு நைட் ஆனதும் திரும்ப வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிஞ்சது அவங்க எல்லாரும் பிச்சை எடுக்கிறதுக்காக போயிட்டு வராங்கன்னு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சோனுவும் அந்த பசங்க கூட பிச்சை எடுக்கிறதுக்காக போக வேண்டி இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், என்னடா நிசார், இன்னைக்கு எவ்வளோ சம்பாரிச்ச? 50 ரூபா யம்ராஜ். தினமும் சாப்பாடு மட்டும் 200 ரூபாவுக்கு நீ திங்கிற, ஆனா சம்பாதிக்கிறது 50 ரூபா. டே லல்லன். அப்போ தேஜாவுக்கு பக்கத்துல இருந்த லல்லன் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னான். சொல்லுங்க தேஜாபாய், இன்னிலிருந்து ஒரு டைம் சாப்பாடு உங்களுக்கு கொடுக்காத. பசியால இருந்தாதான் நல்லா வேலை பார்ப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் சோனுவை கேட்டான். நீ எவ்வளோ காசு எடுத்துக்கிட்டு வந்த? 10 ரூபா. உடனே தேஜா அவனை ஓங்கி அரைஞ்சான். சோனு தூரமா போய் விழுந்ததுல அவனுக்கு அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சது. லல்லன், டே லல்லன், என்னடா இதெல்லாம்? 10 ரூபா 20 ரூபா இப்படியே போச்சுன்னா எப்படி? தேஜான்னு இப்போ இருக்கிற எல்லாரோட மனசு கல்லாக மாறிடுச்சு. அவங்க அதிகமாக காசு தர மாட்டுறாங்க. யாருமே காசு சும்மா கொடுக்க மாட்டாங்க. இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இங்கே குழு குழுன்னு இருந்தா அந்த காசு கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பார், இவங்கள பார்த்தாலே பாவம்னு தோணணும், அப்போதான் காசு போடுவாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணுறது தேஜா அண்ணன்? இங்கே பாரு, இவனோட ஒரு கையை வெட்டிரு, அதுக்கப்புறம் காசு எப்படி வருதுன்னு பாரு. அடுத்த நாள் சோனுவோட கையை வெட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துச்சு. அன்னைக்கு நைட்டு, நாளைக்கு உன்னோட கையும் வெட்டிடுவாங்க சோனு. அந்த யமராஜா ரொம்ப மோசமானவன். உனக்கு தெரியுமா, நானும் உன்ன மாதிரி தான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் அவங்க பிச்சை எடுக்கிறதுக்காக என்னோட காலை வெட்டிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நிசார். அடுத்த நாள் எல்லா பசங்களும் ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ லல்லன் கையில் வெட்டுறதுக்கான மிஷின் இருந்துச்சு. அவன் சோனுவோட கையை வெட்டுறதுக்கு முன்னாடி வந்தப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. அவன் பயந்துட்டான். யாரு யாரா அது? எதுக்குடா சிரிக்கிறீங்க? அப்போ அவன் கையில இருந்த அந்த மிஷின் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. தேஜா அண்ணே, தேஜா அண்ணே, இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. அட, இந்த மிஷின் காத்துல எப்படி பறக்குது? இதுக்கு காரணம் இந்த பசங்க இல்லதானே? ஏய், யார் அது இப்படி பண்றீங்க? சீக்கிரமா சொல்லுங்க, இல்லைன்னா பெல்ட் எடுத்த அப்புறம் உட்காரவே முடியாது, பார்த்துக்கோங்க. அப்படி சொல்லி லல்லன் அவனுடைய பெல்ட்டை கழட்டினா அப்போ அவனோட பெல்ட்டை யாரோ பின்னாடி இருந்து இழுக்கிற மாதிரி தோணுச்சு. அட, யார் பெல்ட்டை இழுத்துக்கிட்டே இருக்கிறது? யார் அது? அவங்க எதையும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெல்ட் மறுபடியும் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த பெல்ட் லல்லன் அப்புறம் தேஜாவை அடிக்க ஆரம்பிச்சது. அட, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. அட, இந்த பேய் பெல்ட் எங்கிருந்து வந்துச்சு? யாராச்சும் அதை தடுத்து நிறுத்துங்கடா. ஐயோ, இல்லடா, இது நம்மள கண்டிப்பா கொன்றும். ஆனா அந்த பெல்ட் அடிக்கிறத நிறுத்தவே இல்லை. அவங்க 2 பேரும் அடி வாங்கி வாங்கி சோர்வடைஞ்சிட்டாங்க. அப்போ மறுபடியும் அங்க ஏதோ ஒரு பொண்ணோட குரல் கேட்டுச்சு. இந்த தடவை பேயோட உருவத்துல ஆர்த்தி அவங்க முன்னாடி வந்து நின்னா. ஆர்த்தியோட கையில தான் அந்த பெல்ட் இருந்துச்சு. அட, இங்க என்ன நடக்குது? இப்போ வரைக்கும் இந்த பேயோட பெல்ட் நம்மள அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு இந்த பேய் எப்படி வந்துச்சு? நான் உங்க 2 பேரையும் விட மாட்டேன். நீங்க 2 பேரும் ராட்சசங்கடா, ராட்சசங்க. பசங்க எல்லாருமே தெய்வத்துக்கு சமம். ஆனா நீங்க உங்களுடைய தேவைக்காக அந்த குழந்தைங்களை இவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கீங்களேடா. நான் இன்னைக்கு உங்க 2 பேரையும் விட மாட்டேன், விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஆர்த்தி அவங்க 2 பேரையும் கொன்னுட்டா. அதுக்கப்புறம் அங்கிருந்த சோனு அப்புறம் மற்ற குழந்தைங்களையும் விடுதலை பண்ணிட்டா. உடனே எல்லா பசங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு சீல் வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த எல்லா குழந்தைங்களையும் அவங்க கஸ்டடியில் எடுத்து ஒரு அனாதாசிரமத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த அனாதாசிரமத்தில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அங்கே அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஆர்த்தி அடிக்கடி அந்த பசங்களை பார்க்க வந்துட்டு போயிட்டு இருந்தா. ஆனா அந்த விஷயம் அங்கிருந்த யாருக்குமே தெரியாது.